பொள்ளாச்சி வழக்கில் பிடிபட்டிருக்கும் கயவர்களை செருப்பால் அடித்த தமிழ் சினிமா நடிகை. நடந்தது என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த பொள்ளாச்சி விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே அவங்களோட கருத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தெருப்பொறிக்கு நாய்ங்க பண்ணுற விஷயத்தினால எவ்வளவோ நல்ல பசங்களையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கோங்க. மற்ற நாட்டில் நடந்தால் இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தீவிரமான தண்டனை கொடுப்பாங்களோ அதை இவனுங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம அடுத்து இவங்க பண்ணுறவங்களும் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் இந்த சைக்கோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதில் வேற எம்எல்ஏயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு சென்சிபிளான விஷயத்த பாலிடிக்ஸ் மட்டும் ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்கள் எல்லாத்தோட சார்பாக ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த தண்டனையும் பெரிய தண்டனை கொடுக்காம இவங்களை வந்து விட்டுறாதீங்க. அண்ட் அது போக பாதிக்கப்பட்ட பெண்களும் சரி, இனிமேல் வந்துட்டு பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கும் வந்துட்டு நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யாரையுமே நம்பாமல் வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஏதாவது ஒன்று க்ராஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்களை நம்புவோம், ஒரு ஃப்ரெண்டாக நம்புவோம், இல்லை ஒரு நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் சந்தேக பார்வையோடு பார்க்க முடியாது, ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு பையனை நம்புறீங்க, லவ் பண்ணுறீங்க, இல்லை என்னவா இருக்கட்டும், அவங்க கூட பழகின உடனேயே தயவு செஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க தனியாக பார்க்க போகாதீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பழகிற வரைக்கும் தயவு செஞ்சு தனியாக அவங்க கூட ட்ராவல் கூட பண்ணாதீங்க. நீங்கள் அதே ஒருத்தங்களை பார்க்க போகணுன்னா நீங்கள் தனியாக போங்க, கேபில் போங்க, உங்கள் வண்டியில் போங்க. அவங்க தனியாக வரட்டும், ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுங்கள், ஒரு தேட்டரோ இல்லை பீச்சோ இல்லை வேறெவர் இட் இஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி மீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு எப்போவுமே திருப்பி ஒரு பொண்ணை அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணானோ இல்லை ஏதோ பண்ண ட்ரை பண்ணான், அந்த பொண்ணை அவனை வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சினிமா நடிகை ஆதுல்யா ரவி அவர்கள் மிகவும் அழகாக பெண்களுக்கு எவ்வாறு பெண்கள் ஆண்களுடன் பழக வேண்டும், எவ்வாறு பெண்கள் ஆண்களை மதிக்க வேண்டும், எவ்வாறு பெண்கள் ஆண்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சரியான அறிவுரைகளை வழங்கியிருக்கின்ற வீடியோக்களை இப்பொழுது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கின்றார். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே பெண்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் அனைவரும் ஆண்களை எவ்வாறு கணித்து கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு தடவை பொள்ளாச்சியில் நடந்ததை போன்று ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகிழ இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.